ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து 2 ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பெரிய சைஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதை விட சின்ன சைஸ் இருக்கிற மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு, பெரிய சைஸ் ஸ்வீட் பாக்ஸை இந்த மாதிரி 2 சைடில் ஆப்போசிட் சைடில் கட் போட்டு விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபோல்ட் ஆகிடும். ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வி ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சின்ன சைஸ் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் பாக்ஸை நம்ம கட் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்வீட் பாக்ஸுடைய டாப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சின்ன ஸ்வீட் பாக்ஸை ஒட்டி விட்டுடலாங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹாட் க்ளூ ஸ்டிக் தான். இந்த மாதிரி அந்த க்ளூ ஸ்டிக்கை ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறனோ அந்த மாதிரி சென்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்க. ரெட் கலர் பெயிண்ட்டை எடுத்து இந்த பார்டர்ஸில் மட்டும், அதாவது அந்த பாக்ஸுடைய வாய்ப்பகுதியில் மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசருடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு 3 போர்ஷன்ஸ் இருக்கும். சைடில் 2 போர்ஷன்ஸ் இருக்கும். அங்கேயும் உங்களுடைய திங்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்லையும் நீங்கள் உங்களுடைய திங்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் வந்து ஒரு சைடில் பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நூல் உருண்டைகள் எடுத்திருந்தேன். அந்த நூல் உருண்டைகள்லாம் வந்து 1 பை 1 அப்படியே லைனாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்டர், மார்க்கர், பென் இது எல்லாத்தையுமே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு எந்த பொருள் வேணாலும் டக்கு டக்குன்னு எடுத்து இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வாட்டர் பாட்டில்ஸ் வந்து எம்டியாக தான் போட்டு வச்சுருப்போம். ஒன்று வந்து லீக் ஆகலாம், அப்படின்லாம் மூடி உடஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பாட்டில்ஸை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அந்த பாட்டிலுடைய பாட்டமில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல கிச்சனில் ஏதாச்சும் ஒரு கார்னரில் வந்து இதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நின்றுடும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேவையான பொருட்களை போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து மத்து இருக்கு இல்லைங்களா, மத்தை வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பூரி கட்டை இருக்கு இல்லைங்களா, உருட்டுறது, அந்த பூரி கட்டையை கூட இது உள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க முடியும். மத்து, பூரிக்கட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு இடத்துல போட்டு வச்சுருவோம், மற்ற பொருட்களை எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் இந்த மத்தும் பூரிக்கட்டையும். ஸோ இதை வந்து அழகாக இந்த மாதிரி ஓரமாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பூரிக்கட்டையை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பகுதியை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பெருசாக இருக்கும் வாய்ப்பகுதி. அப்போது இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டீ வடிகட்டுற அந்த வடிகட்டி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிழிஞ்சிருச்சு, அந்த ஃபில்டர் அந்த கிளாத் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி தானே போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் அந்த கிளாத்தை மட்டும் தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்படி மார்க் பண்ணுறனோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கத்தி ஹீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கனகவல்லி, ராணி, பிரியா, ஸ்ரீதர், ஜெனிஃபர், ஜோஷன், ரேவதி, ஜஷ்வந்த்,
கவிதா, மணிபாரதி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து கத்தி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு கட் பண்ண உடனே அந்த பிளாஸ்டிக்கை கொஞ்சம் வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி இழுத்து பிடிச்சி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஹூக் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், நம்ம அப்புறம் இழுத்தோம் அப்படின்னா வராது. ஸோ அதனால் கட் பண்ணும்பொழுது சூடாக இருக்கும் இல்லைங்க அந்த பிளாஸ்டிக், அந்த நேரத்துலேயே நம்ம கை வச்சு இந்த மாதிரி வெளிப்பக்கமாக வளைச்சி விடணும். ஸோ இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ஒரு 4 ஹூக் வந்து சுற்றிலுமே கிடச்சிருங்க. ஒவ்வொரு சைடும் 2 ஹூக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இதுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதை அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்றதால கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும்ன்றதால பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் வந்து பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த சர்க்கிள் சுற்றியுமே பெயிண்ட் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். டாப்பில் அந்த கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, அந்த கைப்பிடியில் ஃபுல்லாக வந்து பெயிண்ட்டை அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஸோ அது இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருந்துச்சுங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக கீழே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு டீ ஃபில்டரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. பார்க்க தாங்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், கீழே வந்து அந்த லைட்டாக வந்து யூ ஷேப்பில் இருக்குங்களா, அந்த பிளாஸ்டிக்கில் ஒரு எஸ் ஹூக் வந்து மாட்டி விட்டுட்டேன். நீங்கள் எஸ் ஹூக் கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு பேங்கிள், மெட்டல் பேங்கிளை கட் பண்ணி இந்த மாதிரி எஸ் மாதிரி வளைச்சி அழகாக ஹேங் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கரண்டிகள்லாம் எடுத்திருக்கேன். இந்த கரண்டிகளில் அந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் வந்து ஒரு கயிறை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த கரண்டியில் ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது வழியாக இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. நாட் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆர்கனைசரில் இந்த கரண்டிகளை அழகாக நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ ஹேங் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து கயிறு வந்து கட்டி எடுத்திருக்கேன். 4 கரண்டிகள்லையுமே நான் வந்து கயிறு வந்து கட்டிட்டேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட்டி முடித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆர்கனைசரில் அழகாக இந்த கயிறை யூஸ் பண்ணி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஆர்கனைசரை எங்கே மாட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் கழுவுற கூடை இருக்கு இல்லைங்களா, பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி போடுற கூடை, அந்த கூடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஸ் ஹூக்கில் அந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எஸ் ஹூக் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் குக்கருடைய அந்த கேஸ்கெட்லாம் போட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹூக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டிகளை நீங்கள் அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே ஒரு டீ ஃபில்டரில் நம்ம எத்தனை பொருட்களை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியுதுன்னு. இந்த மாதிரி குக்கர் கேஸ்கெட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சிங்க்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பாத்திரக்கூடையில் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வாஷ் பண்ணி இந்த ஆர்கனைசர்லேயே ஹேங் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் கீ பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஜஸ்ட் இந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடியை டாப் போர்ஷனில் இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் கவர் ஆகிற மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். உள்ள ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் சீப்புலாம் போட்டு வச்சுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியில் ஏர் கிளிப்ஸ்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. சாயாது, கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்குங்க. ஏன்னா பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால பாட்டமில் மூடி வந்து சாயாதுங்க. ஸோ அதனால் நிறைய திங்ஸை வந்து மேலே இருக்கக்கூடிய மூடியிலையும் குட்டி குட்டியாக நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குஷி கிளிப்ஸு, ரப்பர் பேண்ட்ஸ், ஏர் பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பனானாலாம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம எப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு நாள் தாங்கவே தாங்காதுங்க. அதுக்குள்ளே கெட்டு போயிடும். பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த பனானாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பு கருப்பாக மாறிடும். குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பழம் வாங்கினதும் இந்த மாதிரி ஒரு கயிறை வந்து கட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டிட்டு ஒரு எஸ் ஹூக் வந்து மேலே வந்து மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு அந்த எஸ் ஹூக்கை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு கொடியில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க, ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பழம் கூட கெட்டு போகாதுங்க. ஒரு 4 நாள் வரலும் கெடாமல் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம தனியாக வந்து ஹேங் பண்ணும்பொழுது சுற்றி எல்லா பக்கமே காத்தோட்டம் இருக்கிறதால உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பனானாஸ், அதாவது பாட்டமில் இருக்கக்கூடிய பனானாஸ் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. எல்லா பனானாஸும் ஒரே மாதிரி இருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு
கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமோ நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.